வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சார்ட்ஸ். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறையா புக்ஸ் படிச்சிருக்கலாம். ஃபண்டமெண்டல் அனலைசிஸில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக கூட இருக்கலாம். இதிலெல்லாம் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சார்ட்ஸ்னால் என்ன, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிக்கலைன்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்பயுமே டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சார்ட்ஸை பார்த்து கன்ஃபியூஸ் ஆனாலும், எந்த ஷேர் வாங்கினாலும் அதோட வேல்யூ குறையுது அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் கவலையே வேண்டாம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்காக மட்டும்தான். ஏன்னா எல்லா பிகினர்ஸ்க்கும் கேண்டில் ஸ்டிக்ஸ் சார்ட்டை பற்றி கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். நம்பர்ஸை பிக்சராக ட்ரா பண்ணி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான் இந்த கேண்டில் சார்ட்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஏன் சார்ட்னா கிராஃப் லைன் சார்ட்டாக கூட யூஸ் பண்ணலாம்ல, ஏன் கேண்டில் சார்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம்? அது எதுக்குன்னா இது நம்ம ரொம்பவே சிம்பிள் வேயாக அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். வாட் இஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ்? ரெக்டாங்குலர் ஷேப்பில் கேண்டில் மாதிரி இருக்கிறதுனாலே இந்த நேம் இதுக்கு வந்திருக்குது. கேண்டிலோட கலர் க்ரீன் ஆர் ஒயிட் இருந்தால் நம்ம ஷேரோட ரேட் ஆர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ரெட் இல்லைன்னா பிளாக்ல இருந்தால் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். க்ரீன் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா பாட்டம் எண்ட் ஓப்பனிங் ப்ரைஸ் அண்டு டாப் வந்து க்ளோசிங் ப்ரைஸாக இருக்கும். அது அப்படியே ஆப்போசிட்டாக ரெட் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா பாட்டம் எண்டு வந்து க்ளோசிங் ப்ரைஸ் அண்டு டாப் எண்டு வந்து ஓப்பனிங் ப்ரைஸாக இருக்கும். இப்போது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்தாலே ஒரு ஸ்டாக்கோட OHLC தெரிஞ்சிக்கலாம். அதாவது ஓப்பனிங், ஹை, லோ அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ். ஆனால் இது நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க, அதுதான் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா, இன்ட்ராடே ட்ரேடரா இல்லை லாங் டேர்ம் ட்ரேடரான்னு டிசைட் பண்ணும். ஓகே, டைம் ஃப்ரேம்னா என்ன? இந்த டைம் ஃப்ரேம் கான்செப்ட் நல்லா புரியணும்னா நிஃப்டி 50 சார்ட்டில் பார்த்தாலே பர் டேக்கு காலையில் 9:15க்கு ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகி மதியம் 3:30க்கு க்ளோஸ் ஆகும்போது அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே எந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குன்னு நம்ம இந்த கேண்டில் சார்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிக்கலாம். ஈவன் பர் ஹார், வீக் ஆர் மந்த் ஆர் இயர்ஸ்க்கு கூட நம்ம டைம் ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா ஈஸியாக அந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேண்டில் சார்ட்டை பார்க்குறது மூலமாகவும் சில புது ட்ரெண்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமாகவும் நிறைய ட்ரேடர்ஸ் எங்கே பை என்ட்ரி கொடுக்கலாம் ஆர் செல் இல்லைன்னா எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஈஸியாக டிசைட் பண்ணுவாங்க. ஸோ கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை பார்க்குறது மூலமாக ஈஸியாக நம்ம ட்ரேடிங்கை அனலைஸ் பண்ணி விக்ட்ரியாக பண்ண முடியும். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.